இன்றைய தினம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மசாலா. அதற்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், அதோட பலாக்கொட்டை, பலாப்பழ கொட்டையும் எடுத்துருக்கோம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொப்பு, தக்காளி 2 உருளைக்கிழங்கு, தேங்காய் திருவியது ஒரு இது எடுத்து வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு, பூண்டு 2, அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கசகசா 4 குண்டு மிளகாய். தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தேங்காய் துருவலையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல தாளிச்சிக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சிருச்சு, அதில் கிராம்பு, பட்டை சிறிது போடுவோம். ஏன்னா மசாலையை பொறுத்த வரைக்கும் அது தானே. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறோம். முருங்கைக்காய் முருங்கைக்காய் பிளாக்கொட்டை 2 உருளைக்கிழங்க அதில் போட்டோம். அதில் தக்காளியையும் அதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அரைத்த மசாலாவை அதிலோட சேர்க்குறோம். மறுமணமே அருமையாக இருக்குது. முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்ட மசாலா, அருமையான மசாலா. அருமையான நறுமணமும் இதுவாக மசாலா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதை நம்ம கிரேவியாக சப்பாத்தி புரோட்டாவுக்கு சாப்பிட்லாம். அது இல்லாமல் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். மசாலா தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கொதிக்குது, நல்லா கொதிச்சு எல்லாம் வேண்ட உடனே அதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறோம். ஒரு விசிலுக்கு, குக்கரில் ஒரு விசிலுக்கு நம்ம ஒரு விசிலுக்கு விட்டுக்க போகிறோம். ஏன்னா டக்குன்னு ஒரு விசில் வெந்துடும். கொஞ்சம் தம்லையே நல்லா வெந்துடும். முருங்கைக்காய் பலாக்கொட்டை முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம அரைத்து வைத்த முந்திரி பருப்பு, தேங்காய் தேங்காய் துருவலை நம்ம அதில் அரைச்சி வச்சதை சேர்த்துட்றோம். அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சிறிது வத்தின ஒன்று தண்ணி வத்திருச்சு அப்படின்னா நமக்கு அருமையான முருங்கைக்காய் மசாலா ரெடி. அதனோட நம்ம பலாக்கொட்டையையும் சேர்த்துருக்கோம். இதில் நிறைவாக கருவேப்பிலையையும் பூண்டையும் இதில் போட்டுக்கிறோம். அருமையான முருங்கைக்காய் மசாலா ரெடி. முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்ட மசாலா ரெடி. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.